ஆனா அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பரப்பல, அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல தம்பி, அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க இவரு. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? அப்போ ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்கள அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியக்கோ இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் எல்லாம் பண்ணுறத மக்கள் விரும்பலை. ஏன் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க, ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுகிறாங்கன்னு தான் மக்கள். தேர்தல் வாக்குறுதிகள் திமுக வாக்குறுதிகள் 56 வாக்குறுதியில் 6 தேர்தல் வாக்குறுதி தான் விவசாயிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் வரும் தேர்தலில் விவசாயிகள் யாரும் வாக்களிக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்து அது அவர் விருப்பம். அதுக்கு நம்ம விவசாயிகள் அப்படி விரும்பம் இல்லையா? இந்தியாவிலேயே முதலாட்டு 25 லட்சம் விவசாய பம்பு செட் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் இணைப்பு கொடுத்துருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே 2.5 லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 50,000 பேர் கொடுக்க போறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு. அதே போல இந்தியாவிலே முதல்ல கலைஞர் தான் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுத்தாங்க. இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பயிர்க்கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்குள்ள திருப்ப செலுத்திட்டாங்க, வட்டியே கிடையாது. அதனால விவசாயிகளுக்கு 2 முறை 3 முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க அதே இதை திரும்ப கேளுங்க. அவங்க நம்ம நெருக்கமா யாரை நேசிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. பாரத பிரதமர் 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 1 ரூபா பண்ணியிருக்கா? இல்ல. நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கின தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 கோடி வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. 100க்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்க பாரத பிரதமர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டு ஆளுங்கட்சி பயப்படுறதா ஒரு அறிக்கை விடுகிறது. நம்மளை வச்சு பொய்யான கதையாடல்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நேற்று விஜய் அறிக்கையாவே கொடுத்துருக்காரு. பயப்படுறதா சொல்லுவாரு. அதாவது யாருக்கு பயம் வரும்னு நீங்க சொல்லுங்க. பயப்படுறவங்களுக்கு தான் பயம் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல. இவரை மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டில் 3 நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும். நன்றி, வணக்கம்.
பிரதமர் நேற்று பேசும்போது மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் தான் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நேற்று பிரதமர் சொல்லியிருக்காங்க. நீங்க மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கர சிக்ஷா அபியான் 2152 கோடி ரூபாய் தரல. 4 ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளில் 25% மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40%. 4 வருஷம் தரலையே, இதா இணக்கம்?